Hi everyone. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா பைக்கோட ஏர் ஃபில்டர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ சேஞ்ச் பண்ணலாம் இல்லை க்ளீன் பண்ணுறது எப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் இல்லையா, சர்வீஸ் கொடுக்குறப்ப மெக்கானிக் சொல்லுவாங்க ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிட்டு வேணாம் சொல்லி விட்டுருவோம் இல்லையா. ஸோ என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ வெஹிக்கிளில் வந்து ரன் பண்ணுறப்ப பெட்ரோலோட ஏர் மிக்ஸ் ஆகி தான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஏர் ஃபியூல் மிக்சர்னால தான் வந்து இன்ஜின் ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ப்ராப்பர் ரேஷியோவில் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட இன்ஜினோட லைஃப் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் வந்து ட்ராப் ஆகாமல் ஆக்சுவல் மைலேஜ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஏர் ஃபில்டரை வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இன்ஜின் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் பார்த்தாது, ஏர் ஃபில்டரும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அண்ட் செக் பண்ணியும் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அது எப்படி நம்ம வீட்லேயே நம்ம வந்து ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னும் கேஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபில்டர் சேஞ்ச் பண்ணும்போது எப்படி அந்த பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வெஹிக்கிளோட ரைட் சைடு அந்த கிக்கர் சைடு இருக்குது இல்லையா, பல்சர் 150 பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கிக்கரோட சைடு வரக்கூடிய சைட் டோருக்குள்ளே தான் வந்து இந்த ஏர் ஃபில்டர் வந்து இருக்கும். ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான், நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கீ வச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். தென் இதில் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இங்கே ரெண்டு லாக் நட்ஸ் கிடைக்கும். அந்த லாக்ஸ் வந்து நீங்கள் பிரேக் பண்ணாமல் எடுக்கணும். ஏன்னா இன்கேஸ் இழுத்துட்டிங்க அப்படின்னா உடஞ்சிரும், வேஸ்ட்டாக போயிடும் டோரு. அப்புறம் உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து வைப்ரேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த கீ ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃப்ரீயாக இருக்கும். அப்புறமா இங்கே ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும். எடுத்துக்கு அப்புறமேட்டு இந்த டோரை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன கிளாம்ப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாம்பில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக் வந்து மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்குள்ளார, ஸோ இந்த புஷ் ஃபிட்குள்ளே தான், இந்த ஹோல்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த புஷ் வந்து ஃபுல்லாக என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ இந்த 3 லாக்ஸ் தான் நம்ம கேப்குள்ளே செக் பண்ணிக்கணும் இந்த டோரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு காட்டுற ஏர் ஃபில்ட்ரு. ஸோ உங்கள் ஏர் ஃபில்டர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பிளாக் கலரில் பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. இந்த பாக்ஸ் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரிப்புக்கு ஒரு 4 போல்ட் இருக்குது. ஸோ இதை கழட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து 8 நம்பர் ஸ்பேனர் இருந்தால் போதும். ஜஸ்ட் இந்த 4 போல்ட்ஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அந்த 4 போல்ட்டும் கழட்டியாச்சு. கழட்டி இதை ஜஸ்ட் ஷேக் பண்ணினா வந்துடும் கையோட. ஸோ உள்ளே வந்து உங்களோட ஏர் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஏர் ஃபில்டர் கேஜ் எடுத்துச்சு. பார்த்திங்கன்னா ரொம்பவும் குப்பையாக கிடக்குது ஏர் ஃபில்டர் எல்லாமே. நான் கூட கொஞ்சம் கலராக இருக்கிறப்ப பார்த்து நல்லா இருக்குன்னு நினச்சேன். பட் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இந்த டார்க் பிளாக் கலரில் ஆகிடுச்சு. இந்த ராட் கூட பார்த்திங்க அப்படின்னா எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கும், ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பிகாஸ் இதுக்குள்ளே தான் நிறையா வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட். தென் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன வின் மாதிரி சலடை மாதிரி கொடுத்துருப்பாங்க சின்னதாக. ஸோ இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இதையும் நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். நார்மல் ப்ரெஷ் வச்சு நம்ம சோப் வாட்டர் வச்சு நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து மெட்டல் மெஷ் தான் அது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, இது வந்து மெஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஏர் ஃபில்டரோட நிலமை தான் ரொம்ப மோசமாக போயிருக்கு. ரொம்ப லாங் ட்ரைவ் எல்லாம் போயிட்டு வந்ததுனால ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். இது இன்கேஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, நார்மல் டஸ்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை ஜஸ்ட் நார்மலாக ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இது பாசிபிலிட்டிஸ் கிடையாது இன்றைக்கி. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். பார்ப்போம். புது ஏர் ஃபில்டர் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எல்லோ சைடு ஒன்று, ஒயிட் சைடு ஒன்று இருக்கும். இதில் வந்து வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துருப்பாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெஷ்ஷில் இந்த இடம் பாருங்கள், இந்த நார்மலாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, கீழேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். மேலே பாருங்கள், இந்த சைடில் சின்னதாக ஹோல்டிங் மாதிரி ஒரு கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஏர் ஃபில்டர்லேயும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைடு வந்து அவுட்டர் சைடு வரணும். ஸோ அதை எப்படின்றது நான் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க.
தென் இது வந்து நம்ம நல்லா ப்ரெஷ்ஷில் வாஷ் பண்ணியாச்சு. பட் ப்ரீவியஸாக இருந்தக்கூடிய கொஞ்சம் லிக்விட்னால கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு. நோ ப்ராப்ளம். இது வந்து நம்ம ஆயிலில் லைட்டாக நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸோ இதுவும் லைட்டாக நம்ம ஆயிலில் வந்து தேய்ச்சிக்கலாம். பிகாஸ் கொஞ்சம் அந்த ட்ரையாக சீக்கிரமாக உடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். தென் டஸ்ட்டும் சீக்கிரமாக அதில் வந்து அப்சர்வ் ஆகி உட்காந்துக்கிறதுக்காக ஒரு மெத்தடாக தான் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மெஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மெட்டல் மெஷ் தான். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு லூப்ரிகண்ட் ஆயில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த லூப்ரிகண்ட் ஆயில் கொஞ்சமாக எடுத்து டிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லேயரில் சும்மா அப்படி தேய்ச்சிங்கன்னா போதும். சும்மா அந்த துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மாய்ஸ்சர் இருக்கும் இல்லையா, ஸோ ஏரில் அந்த துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக லூப்ரிகேட் பண்ணால் போதும். ரொம்பலாம் ஆயில் போடணும்னா ஜஸ்ட் டச் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் இன்ஜின் ஆயிலுக்கு போடுறீங்க இல்லையா, ஸோ இந்த இன்ஜின் ஆயில் டப்பாவை நீங்கள் அப்படியே கவுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கிடைக்கும். அதுவே போதுமான அளவு. ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து அந்த ஏர் இதெல்லாம் கொஞ்சம் மிக்சர்லாம் வந்து கொஞ்சம் அங்கேயே வந்து ஹோல்டு பண்ணி நிறுத்துறதுக்கு இது யூஸ் ஆகும். பட் இதை வாஷ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சிடணும். தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லையா, அந்த ஸ்பாஞ்சுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக இந்த மிக்சரை அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா 2 ட்ராப் போட்டிங்கன்னா கூட போதும். போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் அந்த லேயர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஹார்ட் டஸ்ட்ஸ்லாம் போச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறமேட்டு இதுக்குள்ளார இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் மெஷ் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் மெஷ்ஷை வந்து இதுக்குள்ளே போடணும். ஸோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எப்படி வைக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த ஹோல்டிங் பொசிஷன் இருக்குது இல்லையா, இந்த ஹோல்டிங் பொசிஷனை வந்து கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வைங்க. மேலே வச்சு பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் எல்லோவுக்கு சென்டரில் கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஸோ இந்த கேப்புக்குள்ளே அது கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஹோல்டிங்கான கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எட்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இந்த எட்ஜ் வர மாதிரி பார்த்துக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான். உள்ளே போகிறது கொஞ்சம் ஏர் ஃபில்டர் கட் பண்ணாமல் போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இது கரெக்டாக கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே. தென் இதுக்குள்ளார இந்த மெஷ்ஷை லைட்டாக ரொம்ப லைட்டாக பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணி இதுக்குள்ளே மெதுவாக இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அது போய் உட்காந்துக்கும். இல்லாட்டினா உங்களோட ஏர் ஃபில்டர் வந்து கட்டாக இருக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இந்த மெஷ்குள்ளே போட்டாச்சு. இந்த பிளாஸ்டிக் மெஷ்குள்ளார தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த எல்லோ அண்ட் ஒயிட்டுக்கு சென்டரில் இதை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக தான் போட்டுருவோம். ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்படின்லாம் விஷயம் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக தான். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த மெஷ் இருக்கு இல்லையா, மெட்டல் மெஷ், இதை வந்து நம்ம அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இது ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு க்ரூவ் கொடுத்துருப்பாங்க அந்த மெட்டல் மெஷ் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல ஓகே. ஸோ இந்த மெட்டல் மெஷ்க்கு இங்கே மேலேயும் கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார இது கரெக்டாக லொக்கேட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இதை வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மெஷ் இருக்குது, இந்த ஃபில்டர் இருக்குது இல்லையா, ஏர் ஃபில்டர், இதை வந்து எல்லோ சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி, அதாவது இந்த மெஷ் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹோல்டிங் நாப் கரெக்ட் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து இப்படி இந்த சைடு அவுட் சைடு வெளியில் வர மாதிரி, மேலே வர மாதிரி. ஏன்னா உங்களுக்கு அது தகுந்த மாதிரி இந்த கீழே இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து சின்ன கேப் கொடுத்துருப்பாங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டாப் சைடு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மேலே வச்சுக்கிறோம். இது மெதுவாக உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறீங்க. தட்ஸ் ஆல். ஒரு ஸ்பாஞ்ச் வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்பு பாருங்கள், அந்த காடிக்கு அந்த
ஹோல்டிங் டாப்புக்கு நேராக இந்த கட் வரையும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லொக்கேட் ஆகிக்கும். தென் டைட் பண்ண வேண்டியதான் போல்ட் போட்டு. எப்போவுமே போல்ட் வந்து டைட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 எண்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த சென்டரில் கூட 2 இதுக்கு போல்ட் கொடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம 4 போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லாக் வந்து கரெக்டாக அந்த கேப்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை புஷ் பண்ணணும், தென் கீ லாக் பண்ணணும். ஸோ அதில் வந்து எந்த விதமான யூஸும் பண்ணிடாதீங்க, இல்லாட்டினா இது பிரேக் ஆகிடும். பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும் ரன்னிங்கில். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடில் அந்த லாக் உட்கார வைங்க. தென் இதுக்குள்ளார இந்த புஷ் ஃபிட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ரைட், கடைசியாக இங்கே கீ லாக்ஸை சரி பண்ணிக்கலாம். ரைட், இதெல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். என்ன விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ட்ராவல்ஸு, ஃபுட்டு அண்ட் இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் அண்ட் சோஷியல் வெல்னஸை பேஸ் பண்ணி வீலாக்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே டியூன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.